அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 20/1/2026 ஆகிய இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று நாம் முதலில் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பிள்ளைகளால் பெருமைகள் ஏற்படும் நாளாய் உள்ளது. அதனால் இன்றைய தினம் உங்களோட பிள்ளைங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முக்கியமான பங்காற்றும் நாளாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களால் என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் இன்னைக்கு செய்யுங்க. எதெல்லாம் தடைகளாக இருந்தீங்களோ அது எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் விதிவிலக்காக இருக்கட்டும். இன்றைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னாக்கா அதனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. முக்கியமாக அவங்க நல்ல முடிவு எடுக்கிறாங்களா, அது அவங்களோட லைஃப்க்கு முக்கியமானது தானான்னு பாருங்கள். எஸ், ஆமாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்றைய தினம் அவங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாய் அமையும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 12. இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நரசிம்மர். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் கந்த சஷ்டி கவசம். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பெயர்களை எடுத்து அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது இன்றைய தினம் உங்களோட குடும்பம் முன்னேறும். உங்கள் குடும்பத்துக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொழுது அது உங்களுக்கும் நன்மை தரக்கூடியதாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கடவுள் நம்பிக்கையில் வலிமை பெறும் நாளாய் உள்ளது. உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பலகீனமாய் இருக்குதோ அது எல்லா விஷயங்களுக்கும் கடவுளை துணை நிறுத்துங்க. கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நாளாய் அமையும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 10. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களுமான பக்தி இயக்க தலைவர்களை வணங்க இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல நாளாய் அமைகிறது. இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஐயப்பா சரணம். உங்களது இன்றைய பரிகாரம் குரு பகவான் கோவிலில் மஞ்சள் தூவி வழிபட இன்றைய தினம் நல்ல நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வீண் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே எச்சரிக்கையாகிடுங்க. எந்த மாதிரி எச்சரிக்கை ஆகலாம் அடுத்த கேள்வி இல்லைங்களா? அதாவது மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் உங்களுடைய அத்தியாவசிய செலவுகள் எல்லாத்தையும் செஞ்சுருங்க. அதாவது இன்றைய தினம் வீண் செலவுகளும் பண விரயங்களும் உண்டாகும் நேரமாய் இருக்குது. நீங்கள் இன்றைய தினம் அத்தியாவசிய செலவுகளில் செய்யும்போது செலவாயிடும். ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைஞ்சிடும் இல்லைங்களா? அதனால் இன்றைய தினம் அத்தியாவசிய செலவுகள் மூலமாக உங்களுடைய வீண் செலவுகளை சமாளிக்க முடியும்.
இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 17. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகு கேது. நல்லா நம்ம வச்சுங்க, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குருன்ட்டு இல்லை, குருவுக்கு அப்புறம் புதனை வணங்கணும் இன்றைய தினம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தந்தையின் சாரம் பெற்று மகன் சற்றே பலகீனமாய் இருக்கும் பொழுதும் அல்லது தந்தையை ஏற்காத பொழுதும் அந்த புதனை தந்தை அரவணைத்து கொண்டு வரக்கூடிய நிலையில் இருக்கு. ஹாய் சார், வணக்கம். நான் முதல்ல ராசி பலனை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ புதனுக்கு அடுத்து குருவை நீங்கள் வணங்கும்போது அதுதான் வரிசையும் கூட. புதனுக்கு அடுத்து குருவை நீங்கள் வழிபடும் பொழுது இப்போ புதன் தன்னிச்சையாக செயல்படுவார். குருவால் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அதனால தான் இன்றைய தினம் மட்டும் நீங்கள் குருவுக்கு அடுத்ததாக புதனை வணங்குங்கன்னு சொல்கிறது. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, யோக மார்க்கம் தரும். இதுதான் இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம். முழுமையாக உங்களோட பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் அல்லது வருமானத்தின் நன்மைக்காக துர்க்கை அம்மனை பூஜை செய்ய இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் சின்ன சின்ன சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும் நாளாய் உள்ளது. சின்ன சின்ன சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் இன்றைய தினம் ஏற்பட இருக்குதுங்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பூசல்கள், சண்டை சச்சரவுகள் இதில் இருந்தெல்லாம் உங்களால் விடுபட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை சந்திக்க முடியும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் காஃபி நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 12:30 இருந்து 1:30 வரை. இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணானது 1. அதிர்ஷ்ட நிறம் பார்த்துட்டோம் ஏற்கனவே, காஃபி நிறம். அப்போ காஃபி நிறத்தில் உடையணிந்து 1ஆம் எண்ணுக்குரிய விஷயங்களை செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் இன்றைய தினம் உங்களால் சந்திக்க முடியும். இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நவ துர்க்கைகளும் நவ சக்திகளும் ஆவார். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சக்தி காப்பாய் நீயே துணையாய் நின்று. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தினமும் சிறிது நேரமாவது தியானத்தில் அமர்வது உங்களுக்கு சிறப்பு. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கலை மற்றும் இசைத்துறையில் இருக்கிறவங்க உங்களோட திறமையை முழுமையாய் வெளிப்படுத்தக்கூடிய நாளாய் இன்று உள்ளது. மிகச்சிறப்பாய் உங்களுடைய கலைத்திறனும் இசைத்திறனும் இன்று வெளிப்படும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 16. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள்
கன்னி ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நந்தி தேவன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சுப்பிரமணிய சுவாமி திருவடிகளே சரணம். இன்றைய உங்களுக்கான பரிகாரம், இன்றைய தினம் நீங்கள் பெருமாள் கோவிலில் சென்று பஜனை செய்ய இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கன்னி ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அருண் சார், நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ராசி பலன் முடித்த உடனே உங்களோட கேள்வி கேளுங்க, நான் கண்டிப்பாக பலன் சொல்கிறேன். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணு. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சஷ்டி காப்பு தருவாய் நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ருத்ராட்ச மாலை அணிந்து ஓம் நமச்சிவாய என்று தொடர்ந்து ஜபித்து வாருங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய சொத்துக்களை கொள்முதல் செய்யும் சிந்தனைகள் உண்டாகும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை நீளம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 8. இன்றைய தினம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பிள்ளையாரப்பா. நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரஸ்வதியை நமக. இன்றைய உங்களது பரிகாரம் தன நலம் பெற குரு ஓரையில் வாசனை திருவிளக்கு ஏற்ற இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாய் அமையும். நிறைய நம்மளது வியூஸ்லாம் வருது, சப்ஸ்கிரிப்ஷன் தான் வரல. அதுவும் கொஞ்சம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். லைவில் இருக்கிறவங்க முடிஞ்சால் அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஐயா, நான் உங்களுக்கான பலன் சொல்கிறேன். ராசி பலன் முடிஞ்சிருட்டோம், சரிங்களா? ஓகே, அடுத்தபடியே நாம் பார்க்க இருப்பது விருச்சக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கடந்த கால குறைபாடுகள் தெளிவாகும் நாளாய் உள்ளது. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்களில் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சோ அந்த பிரச்சனைக்கான நேரங்கள் எல்லாம் விடுபட்டு உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்கிற நாளாக இருக்கு. அடுத்தபடியாய் நாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை என்னன்னு பார்க்குறோம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 5:30 முதல் 6:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 11. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் வானுலக தேவர்களான இந்திரன், அக்னி, வருணன், வாயு மற்றும் யமன். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சிதம்பரேஸ்வரா
இன்றைய உங்களுக்கான பரிகாரம், கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனைகள் நீங்க இருவரும் ஒன்றாய் சேர்ந்து அருகில் உள்ள சிவசக்தி ஆலயம் சென்று, அதாவது சிவபெருமான் தனித்து இல்லாமல் அம்பாளோடு சேர்ந்து அருள்பாலிக்கும் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர உங்களுடைய வீட்டில் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வருமானம் உயரும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நேரம் இளம் சிவப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 5. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் காளி, உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சர்வமங்கல மாங்கல்யே. இன்றைய தினம் உங்களது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்ய உங்களுக்கு இன்றைய தினம் பாவ தீட்சை கிடைக்கும் நாளாய் உள்ளது. அதாவது பாவத்திலிருந்து முக்தி பெற்று விலகி வரும் நாளாய் உள்ளது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பங்கு முதலீடுகளில் லாபம் கிட்டும் நாளாய் தான் உள்ளது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா இன்றைய தினம் பார்ட்னர்ஷிப்பில் இல்லையா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷேர் மார்க்கெட்டில் லாபத்தை சந்திக்கக்கூடிய நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 2. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் துர்க்கை, உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பிரம் கருணாய நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மாலையில் நவராத்திரி நாட்களில் என்ன மாதிரி பூஜை பண்ணுவீங்களோ அதே மாதிரியான பூஜை தீபம் ஏற்றி வழிபடலாம். என்னால் அந்த அளவுக்கு முடியாது அப்படின்னா 9 தீபம் ஏற்றி வழிபடலாம். அந்த மாதிரி செய்யும்போது குடும்பம் அமைதி பெறும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் வீட்டில் புது பொருள் வாங்கும் யோசனைகள் உண்டாகும் நாளாய் உள்ளது. அதனால் புதிய பொருட்கள் வாங்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சுனாக்கா தாராளமாக இன்றைய தினம் நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாக்லேட் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 6. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறவிக்காக, அதாவது மற்றவங்களுக்காக நீங்கள் சத்யநாராயண பூஜை செய்தால் இன்று உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாய் அமையும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சந்தேஸ்வரர், உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ருத்ர கவசம். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீனராசி அன்பர்களை, இன்றைய தினம் அந்நிய மொழி கற்பதில் ஆர்வம் உண்டாகும். உங்களுடைய தாய்மொழி தவிர பிற மொழி கற்கும் ஆர்வம் உண்டாகும் நாளாய் அமையும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நேரம் எமரால்டு பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 13. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள்
ரிஷப ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்வதி அம்மன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் கணபதி சரணம். இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் சங்கு ஊதுவதோ அல்லது சங்கு சப்தம் கேட்கவோ இன்றைய தினம் உங்களது பாவங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகிச் செல்லும். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.